அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 5 மாதங்களுக்கு இந்த 5 ராசிக்கு மிகப்பெரிய அளவில் யோகங்கள் காத்து கொண்டு இருக்கிறதாக பாபா வங்கா அவர்கள் கணித்திருக்கிறாங்க. அவங்களுடைய கணிப்பு அப்படின்றதுக்கே தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் அவங்களுடைய கணிப்புகளின்படி இந்த 2025 வருடத்தில் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகமான மாதமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறப்போகிறது. 12 ராசிக்காரர்களுக்குமே ஒரு விதத்தில் நன்மையை ஏற்படுத்தினாலும் குறிப்பாக இந்த 5 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்புகளின்படி 5 மாதங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரு, அந்த 5 ராசிக்காரர்களில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபா வங்கா கணிப்புகளின்படி 2025 ஆண்டு பேரழிவுகளும் உலகளாவிய மாற்றங்களும் நிகழலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. குறிப்பாக இந்த 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் மற்றும் மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் உலகின் முடிவுக்கான தொடக்கமாக இந்த காலம் இருக்க பெறலாம் அப்படின்னும் சில கணிப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பாபா வங்கா ஒரு பல்கேரியாவை சேர்ந்த பிரபலமான தீர்க்கதரிசி. அவங்க இறந்த பிறகு அவரது கணிப்புகள் உலகளாவில் பேசப்பட்டும் வந்துட்டுருக்குங்க. அவரது கணிப்புகள் 2025 ஆண்டில் என்னென்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2025 ஆண்டில் பேரழிவுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புவியியல் ரீதியான மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாமா. உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாமா. ஒரு சில நாடுகள் எழுச்சி பெறலாம், மற்றவை பின்னடைவையும் சந்திப்பாங்களாம். அதிலும் குறிப்பாக ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்களுக்கு இந்த 5 ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவர்களுக்கு நல்ல வேலை, தொழில் வாய்ப்பு மற்றும் நிதி ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில கணிப்புகள் 2025 ஆண்டை உலகின் முடிவுக்கான தொடக்கமாக பார்க்குறாங்க. இது ஒரு தீவிரமான கணிப்பு, ஆனால் இதை பற்றி பலரும் பேசிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் பாபா வங்காவினுடைய கணிப்புகள் எப்போதுமே துல்லியமாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் அவர்களுடைய பல கணிப்புகள் நிகழ்ந்திருக்கிறதுனாலேயே அவர்களுடைய கணிப்புகள் மத்தியில் பார்க்கும்போது நிறைய வரவேற்பும் எதிர்பார்ப்பும் மக்களிடையே எழுந்த வண்ணமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து அவங்களுடைய கணிப்புகள் மக்களிடையே விவாத பொருளாகவும் மாறி வந்துட்டுருக்கு. இந்த கணிப்புகளை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு விழிப்புடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பாபா வங்கா அவர்கள் உலகளாவிய நிகழ்வுகளை மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஜோதிடத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், துரதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய ராசிக்காரர்கள், மிகப்பெரிய அளவில் நன்மையை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு எண்ணற்ற நிலைப்பாடுகளில் அவங்களுடைய கணிப்புகள் ஜோதிட ரீதியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கணிப்புகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா 5000 வருடத்திற்கு உரியவையாகவே இருக்கிறது. ஏன்னா 5000 வருடத்திற்கு பிறகு உலகம் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலேயே அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னு தனி மகத்துவமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பல கணிப்புகள் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்க பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கணிப்புகள் எல்லாமே பலவும்
உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகள் அப்படின்னே பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க. அந்த வகையில் நாம் பார்க்க போகிற 5 ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்க்க போகிறோம். அந்த 5 ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி ரிஷபங்க. ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மீதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்களினுடைய கனவுகள் மிகவும் நிலையானதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். அதே சமயம் விரைவில் நினைவாகக்கூடிய வாய்ப்புகள் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராசிக்காரர்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அமைதியான குடும்பம், நல்ல பழக்க வழக்கங்கள், அப்படி இல்லைன்னா வலுவான உறவுகளை விரும்பினாலும் 2025 ஆண்டின் 2ஆம் பாதி அவர்களின் இலக்குகளை நிறைவேற்ற உதவும். அதே சமயம் எல்லா விஷயங்கள்லையுமே பொறுமையாக கையாண்டீங்க அப்படின்னா தங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் அடுத்து வரக்கூடிய 5 மாதங்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வருமா. இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தலைமை பண்புகளை தன் நகத்தை கொண்டிருக்கக்கூடிய எந்த ராசியினர் தங்கள் திறமைகளை உலகிற்கு காட்ட வேண்டும் அப்படின்ற கனவோடு கண்டு கொண்டிருப்பாங்க. இதுதான் தங்களுக்கு சரியான தருணம் அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்களோ, எதை உருவாக்க விரும்புகிறீர்களோ, எந்த பாதையில் செல்ல நினைக்கிறீர்களோ அதை தைரியமாக செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த 5 மாதம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது. 2025 ஆண்டின் 2ஆவது பாதையில் தங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினர் பெருமைப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெற போகிறது. இந்த நிலையில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்த காலம் தங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நற்பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி துலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல், நட்பு மற்றும் படைப்பாற்றல் போன்றவற்றில் விருப்பம் கொண்டிருப்பாங்க. நீங்கள் நினைப்பவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். வாழ்க்கையில் புதிய வழிகள் பிறக்கும். வருமானம் ஈட்ட நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. அனைத்துமே தங்களுக்கு இரட்டிப்பாகவே அமையப்பெறும். 2025 ஆண்டின் 2ஆவது பாதி துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக சாதகமாகவே இருக்கும். பல வகைகளில் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்து வளர்ச்சி ஏற்பட போகிறது அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த காலத்தில் தங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளின் வேகமும் முழு வீச்சில் இருக்க பெறுமா. 2025 ஆண்டின் 2ஆவது பாதையில் நீங்க பயணம் செய்ய கற்றுக்கொள்ள, அப்படி இல்லைன்னா வளர புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம முன்பை விட பெரிய பெரிய கனவுகள் காண்பதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம். தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்குங்க. அரசு சார்ந்த உதவிகள் தங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் ரீதியாக பல நல்ல மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, விரும்பிய இடமாற்றம் போன்றவை கிடைக்க பெறுவீங்க. வராது அப்படின்னு நினைச்ச கடன் கூட தங்களுக்கு வசூலாகிடும். மூதாதையர்கள் சொத்துக்கள் தங்களுடைய கைக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறதுங்க. இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி மீனம். மீன ராசிக்காரர்கள் எப்போதுமே கனவு காண்பவர்களாகவே இருப்பாங்க. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, கடைசியில் தங்களுடைய பார்வையை சரி என நிரூபித்து நிஜ வாழ்க்கை மந்திரமாக மாற்றுவது எப்படி என்பதை கற்றுக்கொள்வாங்க. 2025 ஆண்டின் 2ஆவது பாதியில் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் கனவுகளுடன் முன்னேற முடியும். இந்த நேரம் உங்களுக்கு சாதகமானதாகவே இருக்கும்.
வேலையில் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கப்பெறுவீங்க. அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்கிறது. இந்த நேரம் தங்களுக்கு பல வகைகளில் யோகங்களும் நற்பலன்களும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பல வகைகளில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆகட்டும், செய்யக்கூடிய வேலைகள் ஆகட்டும், செல்லக்கூடிய பயணங்கள் ஆகட்டும், எல்லாமே அதிர்ஷ்டத்தையும் இரட்டிப்பு பலன்களையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம்.